ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் புரிஞ்சிக்கவே முடியாதவங்க அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குதுன்னா அது மனிதர்கள் தான். ஏன் இவங்களை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னா, இந்த உலகத்தில் எதுக்காக பிறந்தோம், எதுக்காக வாழ்ந்துட்டுருக்குறோம், நமக்கு என்ன தேவை, நம்மளுடைய ஆசைகளினுடைய எல்லை என்ன, நம்மளுடைய திருப்திகளினுடைய எல்லை என்ன அப்படின்னே தெரியாமல் மனிதன் ஓடிக்கிட்டே இருக்கிறான். போட்டி, பொறாமை, இதுகளுக்கெல்லாம் அளவே கிடையாது. இதே மனிதன்தான் அண்ணனாகவும் தம்பியாகவும் அப்பா அம்மாவும் மாமனாகவும் நண்பனாகவும் கடைசியில் துரோகியாகவும் கூட இருக்கிறான். இந்த அவதாரம் எடுக்கிறது எல்லாமே மனிதன்தான். அவனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவன் வீட்டு கண்ணாடி முன்னாடி நின்று கேள்வி கேட்டால் கூட அவனுக்கு அதுக்கு ஒரு சரியான பதில் கிடைக்காது. உன்னுடைய எல்லை என்ன, உன்னுடைய அதிகபட்ச தேவை என்ன, உன்னுடைய அதிகபட்ச ஆசை என்ன அப்படிங்கிறதுக்கும் கூட அவனுக்கு விடை கிடைக்காத பொழுதும் நமக்கு நிறைய வேணும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறான். இந்த உலகத்தில் சித்தாந்தமோ வேதாந்தமோ எதுவுமே அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியறதில்லை. அவங்களுக்கு தெரியறதெல்லாம் தான் பெரியவன், எனக்கு எல்லாமே வேணும், இது எல்லாமே எனக்கு தான் அப்படிங்கிற ஒரு பொய்யான மனதில் தோன்றக்கூடிய ஒரு மாயையில் ஓடிட்டுருக்கிற அந்த மனிதனை என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏதோ ஒரு காலகட்டத்தில் தோல்வி அல்லது மனசை இழந்துடுறான். அப்படிங்கிறப்ப தான் அவனுக்கு சில விஷயங்கள் தன்னை பற்றி புரிய ஆரம்பிக்குது. உங்களுடைய பலத்தையும் உங்களுடைய பலவீனத்தையும் நீங்கள் அறியாத வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பித்து பிடித்த ஒரு புத்திசாலியாவோ அல்லது அறிவாளியான தோல்வியாளியாகவோ தான் வாழ்க்கை நம்ம முடித்துக்கொள்ள நேரிடும். விழித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவை பார்த்திங்கன்னா அளவானது மட்டும்தான். பசிக்குத்தான் உணவு. தூக்கம் வரப்போ எந்த இடத்துல வேணாலும் படுத்தா தூக்கம் வந்துடும். ஒரு நாள் இந்த உலகை விட்டு எல்லோரும் செல்லத்தான் போகிறோம். அது வரைக்கும் நல்லவனாகவும் வல்லவனாகவும் மற்றவனை நினைப்பவனாகவும் வாழ்ந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போமா? பாய்.